வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகியம்மன் திருக்கோவில். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற நாட்டரசங்கோட்டை என்கின்ற ஊரில் சுயம்புவாக வந்தவர் இந்த கண்ணுடைய நாயகி. நாட்டரசங்கோட்டை தெற்கில் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே காட்டுப்பகுதியில் பிரண்டைக்குளம், அல்லூர் என்றெல்லாம் கிராமங்கள் உள்ளன. அந்த கிராமத்தில் இருந்த மோர் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய மோர் எடுத்துச் செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அடிக்கின்ற காரணத்தால் மோரை இழந்து வெறும் கையுடன் திரும்பிச் செல்கின்ற நிலை உண்டானது. அதன் காரணமாக பயமும் குழப்பமும் கொண்ட அந்த மோர் வியாபாரிகள் சிவகங்கை அரசரிடம் சென்று அதை பற்றி சொல்ல அதற்கு ஒரு தீர்வு உண்டாக்குமாறு கேட்டார்கள். அதற்கு ஒரு நாள் முந்தைய இரவு அரசரின் கனவில் தோன்றிய அன்னை பிரண்டைக்குளம் கிராமத்தில் ஒரு பலாமரத்தின் அருகிலேயே பூமிக்கடியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கனவை பற்றி மக்களிடம் தெரிவித்த அரசர் அன்னை கனவில் சொன்ன அந்த இடத்திற்கு அவர்களுடன் சென்றார். பூமியை தோண்டுமாறு மன்னர் கூறினார். கடப்பாறையால் பூமியை தோண்டும் முயற்சியில் ஈடுபட்ட ஒருவருக்கு கடப்பாறை இடித்து அவர் கண்ணில் இருந்து இரத்தம் வெளியேறியது. இதை கண்ட இன்னொருவர் மேற்கொண்டு தோண்ட வேண்டாம் என்றும் தோண்டும் பணியை தானே பார்த்து கொள்வதாகவும் கூறினார். கடப்பாறையால் கண்ணில் அடிபட்ட அந்த நபர் அதை மறுத்து அவர் நானே மண்ணை வெட்டி அன்னையை வெளியே எடுப்பேன் என்று சொன்னார். அவ்வாறு அவர்கள் மண்ணை வெட்டி அன்னையை வெளிக்கொணர்ந்த பொழுது அவர் கண்ணில் பட்ட அடியும் மறைந்திருந்தது. இரத்தம் வெளியேறுவதும் நின்றது. அவருக்கு அவ்விதம் கண்ணை கொடுத்து அன்னை கண்ணாத்தாள் என்ற திருப்பெயரும் வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் கொண்ட வரலாற்றில் 1500 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டன. அவைகளில் 1499 ஆடுகளை பலி கொடுத்த பொழுது அவைகளில் இருந்து இரத்தம் வெளியாகவில்லை. 1500வது ஆட்டை பலி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து இரத்தம் வெளியேறும். கற்பிரச்சனைகள் நீங்கவும், குழந்தை வரம் பெறவும்,
கல்வியில் முன்னேறவும் திருமண தடை நீங்கவும் இக்கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாகியம்மன் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசங்கோட்டை என்கின்ற ஊரில் அமைந்துள்ளது.